சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. தனுசு ராசி ஆகிய உங்களுக்கு இந்த விசுவாவசு வருஷம் ஆனி மாதம் என்ன மாதிரியான பலன்கள், எந்த விஷயங்கள்லாம் நல்ல முன்னேற்றங்கிறத கவனிங்க. பொதுவாகவே இந்த மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா உங்களுடைய 3ஆம் பாவத்தில் சனி பகவான் ராகு பகவான், அதே மாதிரி 7ஆம் பாவத்தில் சூரிய பகவான் குரு பகவான், 9ஆம் பாவத்தில் செவ்வாய் கேத்து அப்படின்னு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 6 கிரகங்கள் அப்படியே சாஸ்வதமாக அதே இடம்தான், மாறவே இல்லை. இதில் மாறுறது சந்திரன், அவர் தினந்தோறும் மாறுறவர், அவர் மாறிகிட்டே இருக்கார். அடுத்தது முக்கியமானது புத பகவான் மாறுறாரு. 22ஆம் தேதி ஜூன் மாதம் இந்த வருடம் 2025 புத பகவானுடைய பயிற்சி உங்களுடைய 7ஆம் பாவத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு வராரு. அவர் மறுபடியும் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 3ஆம் தேதி உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் வக்ரத்துக்கு மாறிக்கிறார். அடுத்ததாக கவனிச்சுன்னா சுக்கிரன் அவர் 6ஆம் பாவத்துக்கு வரார். இதான் இந்த தனுசு ராசிக்கு உண்டான ஒரு முக்கியத்துவமான ஒரு நல்ல அமைப்புங்க. இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது. இந்த ஆனி மாதம் அதிகப்படியான நன்மைகள் தரக்கூடிய ராசிகளிலே நிறைய ராசிகள் முக்கியமாக அதில் தனுசு ராசிக்கு இருக்குது, நல்ல பலன் இருக்குது. எதனாலன்னு கவனிச்சிங்கன்னா 7ஆம் பாவம் வலிமையாகுது. உங்களோட ராசிநாதன் அஸ்தமனம் ஆகிடுறாரு, கவலையே வேணாம். 9ஆம் அதிபதி 7ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லணும்னா தொழில் அபிவிருத்தியை தரும். உங்களுடைய தொழில் இப்போ என்ன ஆக போகுது, நீங்கள் செய்யக்கூடிய வேலை என்ன ஆக போகுதுன்னா புதிய பரிணாமத்தை எடுக்க போகிறீங்க. இந்த வேலையில் என்னை தவிர யாரும் இந்த மாதிரி செய்ய முடியாதுங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைப்பது உங்களுக்கு மட்டும் இல்லை, மற்றவங்க அந்த அங்கீகாரத்தை உங்களுக்கு கொடுக்கணும். இந்த வேலையை நான் தான் செய்யணும் முடியும்னு நீங்களே சொல்லிட்டு இருக்கிறது ஒரு பக்கம்னாலும் அதை மற்றவங்க அங்கீகாரம் கொடுக்கணும் இல்லைங்களா? மற்றவங்க அங்கீகாரம் கொடுத்தா தானே உங்களுக்கு அது ஒரு பெரிய பெருமை.
இப்போது இந்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா, மற்றவங்க உங்களை அங்கீகரிக்க போகிறாங்க. இந்த வேலைன்னா இவர் தான்ப்பா சரியாக செய்வார், இவங்க செய்கிற மாதிரி இந்த வேலை யாராலும் செய்ய முடியாதுங்கிற ஒரு அங்கீகாரத்தை உங்களுக்கு கிடைப்பது மட்டுமல்ல, அதன் மூலமாக பொருளாதார வளர்ச்சிகளும் ஏற்பட போகுது. முக்கியமாக ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு விஷயங்கள் செய்யணும், அதுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்டர் சேவை அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பாங்க. ஏன் அப்படின்னா 9ஆம் இடம் வலிமையாகுது. 9ஆம் இடம் வலிமை ஆனாதான் கூட்டு தொழில், உங்களுடைய உயர் அதிகாரிகள், சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல இன்வெஸ்டர் வர்றது, படிக்கின்ற மாணவர்களுக்கு அவங்களுடைய வாத்தியாருக்கும் அவருக்கும் மனசு ஒற்றுமை ஏற்படும், நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். அது மாதிரியான பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய ராசிநாதன் அஸ்தமனாகிறார். பெரும்பாலும் சூரியனுடன் எந்த கிரகங்கள் போனாலும் அது அஸ்தமனம் ஆகிவிடும். ராகு கேத்து நீங்களாக மற்ற எந்த கிரகங்கள் சென்றாலும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கிரகத்தினுடைய தனித்துவமான ஒளி கிரணங்கள் நம்ம பூமி மீது படாது. அதனால் அந்த சந்திரனோ அல்லது வேறு எந்த கிரகமோ, சுக்கிரனோ, அதாவது குருவோ அல்லது செவ்வாயோ புதனோ அந்த தனித்துவமான ஒளி படாததுனால அந்த கிரகங்கள் எதுக்கெல்லாம் காரண கர்த்தாவாக ஜாதகத்தில் இருக்காங்களோ அதற்கான பலன் கொஞ்சம் குறையும். அந்த வகையில் நல்லா கவனித்து பார்த்தீங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு அப்படின்னா, இப்போது அந்த குரு அஸ்தமனாகிறார், உங்களோட ராசிநாதன். அதனால் இந்த குருவினுடைய அஸ்தமன காலம் அப்படிங்கிறதுனால பழைய முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிகளில் கொஞ்சம் குறைவு இருக்குது. அதை கவனிச்சுக்கணும். ஏதோ ஒரு வீடு வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம், அதில் வாடகைக்கு இருக்கக்கூடிய நபர்கள் வாடகை திரும்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படலாம், அல்லது வாடகைக்கே யாரும் வராமல் கூட இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை கூட உருவாக்கலாம். அதனால் பழைய முதலீடுகள் செஞ்சுருக்கீங்களா, அதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ அதை சரி வர செய்யுங்க தனுசு ராசிக்காரங்க. ஒன்று. அடுத்ததாக 3ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதிலேயே செல்லக்கூடிய ராகு பகவான், இது ஒரு நல்ல பரிமாற்றம், நல்ல ஒரு பரிணாம வளர்ச்சியை உங்களுக்கு தருது. இது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இது எந்த மாதிரி ப்ளஸ்ன்னு முதல்ல கேட்டுங்க. சனி பகவான் எதுலாம் சரியில்லாத கிரகம் அப்படி எந்தெந்த இடத்துல இருந்தா அப்படின்னா, முதல்ல உங்களுடைய ஜென்மஸ்தானம், அடுத்தது உங்களுடைய 2ஆம் பாவம், அடுத்தது 12ஆம் பாவம். இந்த 3 இடத்துல சனி உங்கள்கிட்ட இருந்தார்னா உங்களுக்கு 7 நடக்குதுன்னு அர்த்தம். 7.5 நாட்டு சனி நடந்து கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அது அல்லாமல் உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய இவர் இருக்காருன்னு வச்சுப்போம், அதாவது அதே மாதிரி 7ஆம் இடம், அதே மாதிரி அஷ்டமஸ்தானம் 4ஆம் பாவத்தில் இருக்கிறது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானும் கெடுபலனை தருவார். 4ல் இருக்காருன்னா அர்த்தாஷ்டம சனின்னு பேர், 7ல் இருக்கார் அப்படின்னா கண்டக சனி அப்படின்னு பேர். அதே போல் 8ஆம் பாவத்தில் இருந்தால் அஷ்டம சனி அப்படின்னு பேர். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இருந்தார்னா சனி பகவான் கொஞ்சம் கெடுபலனை தருவார். இது அல்லாமல் மற்ற ஏனைய இடங்கள் எல்லாமே ஓரளவுக்குள்ள சருமையான முறையில் எல்லா இதுலேயும் நல்ல பலனையைத்தான் உங்களுக்கு சனி பகவான் வழங்குவார். அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய அதாவது சனி பகவான் உங்களுடைய 3ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நல்ல பலன்களை கொடுப்பார். முக்கியமாக தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகளை கொடுப்பார், தெய்வ வழிபாடுகளை கொடுப்பார், கடன் சுமையை வெகுவாக உங்களுக்கு குறைப்பார். இந்த சமயத்தில் சனி பகவானை வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேயருக்கு 21 எண்ணிக்கை கொண்ட வெற்றிலை மாலையை போட்டுவாங்க. அது முக்கியமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன், நல்ல அபிவிருத்திகளை ஏற்படுத்தி தரும். சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கவனிச்சிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா
அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் வந்து சரியாக சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னிக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமः.